பாஜக தலைமையில மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் இருக்குது. அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்கள் நான் எவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் மறுபடியும் நீங்கள் கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேட்குறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணேன். நாம் என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பாக நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுகிறேன். பட் நீங்கள் ஒரே ஒரு கொஷின் தான் என்ன கேட்குறீங்க, ஒன்லி கூட்டணி கூட்டணி கூட்டணி. அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. இப்போ எங்கள் கட்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எங்கள் கட்சியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் கூட்டணி பற்றி கேள்வி இப்போ வேண்டாம். அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, கேப்டன் இல்லாமல் எங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளுமே எங்கள் அத்தனை பேருக்குமே அது மிக மிக ஒரு கடினமான காலமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. தேர்தலுக்காக மட்டுமே கிடையாதுங்க இது. நாங்கள் எல்லோரும் வாழ்ந்த காலம். கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம், எண்ணம், அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். அதனால் தலைவர் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம், வெற்றிக்கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழக பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.